கடகராசி என்பர்களுக்கு இந்த வாரம் சிறப்பான வாரமாக இருக்கும். எதையும் எதிர்கொள்ளக்கூடிய மனோதிடம் உங்களுக்கு இருக்கும். தேக ஆரோக்கியமும் கை கொடுக்கும். இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும்னு சொன்னால் ரொம்ப ப்ராப்பராக கரெக்டாக உங்களால் அதை எடுக்க முடியும். என்ன படிக்கிறது அப்படின்ற முடிவு எடுக்கலாம். கடன் பிரச்சனை இருந்தாலோ, பிஸ்னஸில் ஏதாவது ஒரு சவாலான விஷயம் இருந்தாலோ, அதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு இந்த வாரத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். உடல் உபாதைகள் இருந்தாலும் கூட இதற்கு எப்படிப்பட்ட வைத்தியம் பார்க்கணும்? அலோபதி போகலாமா, ஆயுர்வேதா சித்தா போகலாமா, அல்லது வீட்டு வைத்தியத்திலே சரியாயிடுமா, ஃபிசியோதெரப்பியா, சர்ஜரி பண்ணணுமா அப்படின்ற மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் இந்த வாரத்தில் மிகச்சரியாக உங்களால் தீர்மானிக்க முடியும். உங்களுடைய ராசியாதிபதி சூரியன் செவ்வாய் சுக்கிரனோடு சேர்ந்து 6ஆம் பாவத்திலிருந்து இந்த வாரம் தொடங்குகின்றது. 6ஆம் இடத்துல 3-4 கிரகங்கள் இருக்கிறதுன்னு சொன்னால், குரு அந்த இடத்த பார்க்கறதுனால உங்களுக்கு அந்த 6ஆம் இடம் ருணம் ரோகம் சத்துரு இது சம்பந்தமாக எப்படிப்பட்ட சவால் இருந்தாலும், சிக்கல் இருந்தாலும், போராட்டம் இருந்தாலும் அதற்கு தீர்வு உண்டு, அதற்கு வழி இருக்கிறது என்பதை இந்த வாரம் தெரியப்படுத்துகிறது. இந்த மாதம் முழுக்க சூரியன் அங்கே தான் இருக்க போகிறாரு. குரு பார்த்துட்டே இருக்க போகிறார். அதனால் போட்டி தேர்வுகள் எழுதணும்னு சொன்னாலும் கூட அதற்கு நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ண முடியும். இப்போது அதிர்ஷ்டவசமாக இந்த வாரத்திலே இந்த மாதத்திலே அப்படிப்பட்ட தேர்வுகள்லாம் உங்களுக்கு இருக்குதுன்னு சொன்னால் அதை ரொம்ப நல்லா உங்களால் பண்ண முடியும். சில பேருக்கு அது போல் நல்ல டைமில் தானாகவே வரும். ஒரு எக்ஸாம் வச்சுருப்பாங்க, ஏதோ ஒரு காரணத்திற்காக அதை தள்ளி வைப்பாங்க. அப்போ அது உங்களுக்கு சரியான நேரத்தில் அமைஞ்சிடும். அது அதிர்ஷ்டம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சில பேருக்கு கரெக்டான டைமில் வச்சுருக்கிறது தள்ளி போய் சாதகம் இல்லாத நேரத்தில் மாறும். அதனால இந்த வாரம் உங்களுக்கு அதிர்ஷ்டமாக இருக்கிறது. முக்கியமான முடிவுகளை எடுத்து பெரிய பிரச்சனைகள் எல்லாம் கூட சரி பண்ண முடியும். மற்றவங்களுக்கு கூட வழிகாட்டக்கூடிய உயர்ந்த நிலையில் நீங்கள் இருப்பீங்க.